நினைவேந்தலை தடுத்துவிட்டு தமிழரிடம் வாக்கு கேட்டு வராதீர், சுமந்திரன் காட்டம். காட்டுக்குள் இரவில் நடந்த மோசமான செயல், யுவதிகள் உட்பட 21 பேர் கைது. உறுதி செய்யப்பட்ட மருந்துகளுக்கு விசேட ஸ்டிக்கர்கள். வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுத்துவிட்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களிடம் வாக்கு கேட்டு வர வேண்டாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சொல்லி வைக்க விரும்புவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், திருகோணமலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சும் நினைவேந்தல் நிகழ்வை போலீசார் நீதிமன்ற கட்டளை ஊடாக தடுத்துள்ளனர் என்று அறிய முடிகின்றது. நினைவேந்தல்கள் உலக நியமங்களிலேயே மிக முக்கியமானவை. ஆகவே இதனை தடுக்கின்றவர்கள் மிக மோசமான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். ஜனாதிபதி ரணிலுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். அதாவது, உங்களது கட்டளையின் பேரிலே அல்லது உங்கள் அமைச்சர்களின் கட்டளையின் பேரிலே நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் வரப்போகும் ஜனாதிபதி தேர்தலில் எமது மக்களிடம் வாக்குகளை கேட்டு வர வேண்டாம். மற்ற தலைவர்களிடத்திலேயும் நாங்கள் இதனை சொல்ல விரும்புகிறோம். எமது மக்கள் தமக்கு நிகழ்ந்தவற்றை அனுஷ்டிப்பதை அங்கீகரிக்கவில்லை என்றால் இங்கே எமது மக்களின் வாக்குகளை கேட்டு வர வேண்டாம் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் என்று மேலும் குறிப்பிட்டுள்ளார். நக்கிள்ஸ் மலைத்தொடரில் அனுமதியின்றி முகாமிட்டு கூடாரம் அமைத்த குற்றச்சாட்டில் 5 யுவதிகளும் 17 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹன்னஸ்கிரிய வன அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பண்டாரவளை, கொழும்பு, பதுளை, கண்டி உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் எனவும் அவர்கள் 20 தொடக்கம் 30 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இந்த குழுவை சேர்ந்த பலரின் ஒருங்கிணைப்பின் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் சமூக வலைதளங்கள் ஊடாக இணைந்துள்ளனர். அவர்கள் இணைந்து இந்த கூடாரங்களை அமைப்பதற்கு அனுமதியின்றி நக்கிள்ஸ் மலைத்தொடருக்குள் நுழைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த குழுவினர் நக்கிள்ஸ் வன பகுதிக்குள் இரவு நேரத்தில் அத்துமீறி நுழைந்து கூடாரம் அமைத்து நெருப்பு கொளுத்தி விருந்தில் ஈடுபட்டதாக வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மருந்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளமையை உறுதிப்படுத்துவதற்காக விசேட ஸ்டிக்கர் ஒன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விஜய விக்ரம அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த திட்டமானது மருந்துகளுக்கான போலி பதிவு சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை தவிர்ப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையினால் அங்கீகரிக்கப்படும் சகல மருந்துகளிலும் குறித்த ஸ்டிக்கர் பதிக்கப்பட்டிருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.